நம்ம ஹெட்டேக் வந்து பல ரீசன்னால வருதுன்னு கேள்விப்பட்டிருப்போம். மைக்ரேன்னால, டென்ஷன் ஹெட்டேக்னால, மத்த நியூரோ ப்ராப்ளம்ஸ்னால. பட் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செர்விகோஜெனிக் ஹெட்டேக். செர்விகோஜெனிக் ஹெட்டேக் அப்படின்னா அந்த பெயின் வந்து நம்மளுக்கு நெக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ கழுத்து முதல்ல வலிக்கும், அதுக்கப்புறமா நம்ம தலைக்கு அப்படியே ரேடியேட் ஆகும். இந்த செர்விகோஜெனிக் ஹெட்டேக் வலி வந்து நம்மளுக்கு ஒரு சைடு மட்டும் தான் இருக்கும். ஹெட்டேக்ல நம்ம நெக் மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது பெயின் வரும், சில பாஸ்டர் போகும்போது பெயின் வரும், சில மசில்ஸ் டைட் ஆகிறதுனால இந்த செர்விகோஜெனிக் ஹெட்டேக் வரும். பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கழுத்துலயும் தலையிலயும் ஒரு சைடு மட்டும் வலி இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டிஃப்னஸ் இருக்கும், நம்ம மூவ்மெண்ட் பண்ணும்போது அதிகமா வலி இருக்கும். தென் நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுடைய ஃபோர்ஹெட் அப்புறமா ஐஸ் பக்கத்துல எல்லாம் ரேடியேட் ஆகும். நம்ம நெக் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே இந்த ஹெட்டேக் போயிடும். சோ நெக் மசில் ஸ்ட்ரெச் பண்ணலாம், நெக் மசில் ட்ரிகர் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றது, ஹார்ட் பேக் வைக்கலாம், மிஷின்ஸ் எதனா வைக்கிறதா இருந்தாலும் அது மாதிரி வைக்கலாம். தென் பாஸ்டர் நம்ம கரெக்ட் பண்ணாதான் இதுக்கெல்லாம் பெர்மனன்ட் ரெமிடியா இருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்றது மூலமா வலி மறுபடியும் வராம பாத்துக்கலாம். இத மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காம திபெட் பிசியோ ஃபாலோ பண்ணுங்க.